நான் வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சுத்தி எந்த மெக்கானிக் ஷெட்டும் இல்ல. அதனால வண்டியை கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போனேன்ல, அதான் இப்படி மூச்சு வாங்குது. அப்புறம் போன் வேற சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுல்ல, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அதான் வேற வழி இல்லாம ஓடி வந்தேன் சிவா. அக்கா, அதான் மாமா வந்துட்டாருல, நீங்க பூஜையில கலந்துக்கோங்க. டேய், நீ ஏன்டா டென்ஷனா இருக்க? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? அது ஒண்ணு இல்ல மாம்சு, எனக்கு உங்களால வந்த டென்ஷனே குறையாம இருக்கு. குறைய கொஞ்ச நேரம் ஆகும். சரி. அயலி, அந்த முகத்துல போட்டிருக்கிற முக்காடை எடுத்துறேன். என்னது இது புது பழக்கம்? பூஜை நடக்கும்போது முக்காடெல்லாம் போட்டுட்டு இருக்கிறது. அதான் அவளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதனாலதான் அவ இப்படி முகத்தை மறைச்சிட்டு இருக்கா. அது சரி, அதுக்குன்னு பூஜையில இருக்கும்போது இப்படி முகத்தை எல்லாம் மறைச்சிட்டு இருக்க கூடாதுல்ல? அது ஒண்ணும் இல்ல அத்தை, இது நார்த் இந்தியன் கல்ச்சர். அவங்கதான் இந்த மாதிரி முகத்தை மறைச்சுக்கிட்டு பூஜை பண்ணுவாங்க. ஆனா இவ எதுக்கு அதை ஃபாலோ பண்றான்னு தெரியலையே. ரித்திகா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அயலிக்கு நிஜமாவே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவ முகத்தை இப்படி மூடிட்டு தான் இருப்பா. ஓ, இந்திரா, என்ன இந்திரா இதெல்லாம்? நீயாவது சொல்ல. இப்படி பூஜையில உட்காந்துக்கிட்டு இப்படி முகத்தை மறைச்சிட்டு இருந்தா அது அபசகுணம் தானே? அப்புறம் இந்த பூஜைக்கான பலனே முழுசா கிடைக்காம போயிடும். அயலி, முகத்துல ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கா? அப்புறம் என்ன, அதான் இவ்ளோ நேரம் ஆச்சுல்ல, இந்நேரம் முகத்துல இருந்ததெல்லாம் சரியா இருக்கும். நீ முகத்தை